அனைவருக்கும் வணக்கம். 28/9/2025 அன்று இன்றைய தினத்தந்தி நாளிதழில் வெளியான செய்தியை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நடிகர் விஜய் 2026ஆம் ஆண்டு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பல்வேறு இடங்களில் பிரச்சாரங்களை சனி ஞாயிற்றுக்கிழமையில் அங்கங்கே பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வராரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் கூட்டத்தை அதிகப்படுத்தி மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நிலைமையில் 38 பேர் கரூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்ததாட்டு ஒரு மெசேஜ் தினத்தந்தி நாளிதழில் இன்றைய தினத்தந்தி நாளிதழில் வெளியான செய்தி தாங்க. நடிகர் நடிகைகள் ஒரு இடத்துக்கு ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் சரி, எல்லாருமே இந்த நடிகரை பார்க்க நிறைய படங்களில் நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சதுனால இந்த நடிகரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டமாக கூடுவாங்க. இவரை பார்க்க வேண்டிகிட்டே நேற்றைக்கு பள்ளிக்கூட விடுமுறை இருந்ததுனால எல்லாரும் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு அம்மாக்களும் எல்லாருமா சேர்ந்து, அது கூட கர்ப்பிணி தாய்மார்கள் கூட இவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசையினால் எல்லாருமா வந்தாங்க. இவர் என்ன பேச போகிறாரு, சினிமாவில் பேசுகிற போல பேசுகிறாரா இல்லை மாற்று கருத்துக்கள் பேசுகிறாரா, எவ்வாறு சினிமாவில்னு சொன்னால் மக்களுக்கு ஏதுவாக சில மகிழ்ச்சியான கதைகள் பேசுவாங்க. அதே போல் ஏதாவது அவருடைய வாயிலிருந்து நேரடியாக பார்க்கலாம் என்ற குறிக்கோளோடு தான் மக்கள் எல்லாரும் நேற்று கூட்டமாக கூடினாங்க. ஆனால் கூட்ட நெரிசலில் சிக்கி 38 பேர் பலியானதாக இன்றைய தினத்தந்தி நாளிதழில் வெளியானது. இதிலும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், அவர் இழிவாக கேவலமாக குற்றமாக பழி சுமத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கரூருக்கு விரைந்து சென்றிருக்கிறார். இந்த கூட்ட நெரிசலில் நடந்த விபரீதங்களை ஆராயவும் பல்வேறு மருத்துவர்களை வேகமாட்டு எல்லாரையுமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, மனிதன் மற்றவருக்கு கிடைத்து விட்டதே என்று கவலைப்படாதது மரணம் மட்டும்தாங்க. இந்த மரணத்தில் மட்டும்தான் மனுஷன் மற்றவங்களுக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆனந்தப்பட மாட்டான், எனக்கு கிடைக்கவில்லை என்று ஆனந்தப்படவும் மாட்டான். இது நமக்கு வேண்டும் என்று நமக்கு என்று தான் அலைகிறோமே தவிர, எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு நாட்டையும் சரி, ஒரு சமுதாயத்தையும் சரி, ஒரு வீட்டையும் சரி பிரகாசமான வாழ்க்கை வசதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அனைவரும் இணைந்து செயலாற்றும் போதுதான் அது ஒரு வெற்றியின் நாடாக, வெற்றியின் சமுதாயமாக, வெற்றியின் வீடாக விளங்குங்க. இரக்கமற்றவர்கள் இதயமற்றவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நம்ம முதலமைச்சரை பாருங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு அறிஞ்ச உடனே அனைத்து அமைச்சர்கள் எம்பி எல்லாருக்குமே மருத்துவர்கள் அனைவருக்கும் ஃபோன் பண்ணி வேகமாட்டு அந்த கரூர் போங்க, அங்கே நடக்கிற சம்பவங்களை ஆராய்ங்க, வேகமாக தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடத்துல இருக்காமல் அவரும் கூட என்ன செய்திருக்காரு, இந்த கரூரை நோக்கி விரைந்து சென்று கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் குடும்பத்திற்கும் ஆறுதல் சொல்லி அவர் இருக்கிற இடத்துல இருக்காமல் ஓடிக்கொண்டே விரைந்து செல்கிறார். அவர் நினச்சா அங்கே இருந்துகிட்டே நல்லா விசாரித்து ஒவ்வொரு கருத்துக்களை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதும். ஆனால் அவரே கடந்து ஓடி கஷ்டப்பட்டு கிடைக்காரு. அதுவும் கூட தன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் அந்த அன்பை தான் காட்டுறாரே தவிர, சரி என்னை இழிவாக பேசிவிட்டான், எதற்கு நான் செல்ல வேண்டும் என்ற அந்த நினைப்பு இல்லாமல் திருப்பி ஓடிருக்கார். அங்கே பார்த்தோம் எல்லாரும் மனுஷங்க தானே, நான் மனிதாபிமானத்தில் பேசியது. அவரை நான் எந்த கட்சியும் இல்லைங்க, நான் அந்த கட்சியும் இல்லை, வந்த கட்சியும் இல்லை, போன கட்சியும் இல்லை, நான் மனிதாபிமானத்தின் காரணமாக பேசுகிறதாகும். இரக்கம் உள்ளவர்களும் இதயம் உள்ளவர்களுமாக இருந்து என்ன செய்திருக்காரு, செயலாற்றியிருக்காரு. அதே போல் சினிமா பாணியிலே இங்கே உள்ள சம்பவமும் நடந்திருக்கிறது. இங்கே கண்டிப்பாக நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையும் தந்திருக்கும், மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பார். இப்போ என்னால் தானே நடந்திருக்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் அவர் வேற இருப்பார். என்னுடைய கருத்து என்னவென்றால், அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய தமிழ்நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குற்றம் குறைகளை பாராமல் எந்த விதமான கருத்துக்களையும் எல்லோரும் பரிமாறி மொத்தமாக சில முடிவுகளை எடுத்து நம்முடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் என்றால் ஒருவர் மட்டும் இணைந்தால் போதாது, ஒற்றுமையுடன் இணைந்து செயலாற்றுவதே நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு
ஏதுவாக இருக்கும். அதனால் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒற்றுமையுடன் பணியாற்றுங்கள். அவரை குற்றஞ்சொல்லி இவரை குற்றஞ்சொல்லி எவரை குற்றஞ்சொல்லி ஒரு சேருக்காக ஒரு சீட்டுக்காக என்ன செய்யாண்டாம் அவரை குற்றஞ்சொல்லி இவரை குற்றஞ்சொல்லி வாழ்வதை விட உங்களிடம் இருப்பதை நாட்டு மக்களுக்கு கொடுத்து உதவுங்கள். நாட்டு மக்களுக்கும் வீட்டுக்கும் வளமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வளர்வோம் ஒன்றிணைந்து, வாழ்க தமிழ். எல்லாமே நான் 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 என்ற அகங்காரத்தில் நடந்து கொள்ளாமல் நாம் என்ற ஒற்றுமை உணர்வுடன் இருக்கும்போதுதான் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். நாம் ஒன்றிணையும் போது தான் நம்ம நாட்டின் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீட்டின் முன்னேற்றமாக இருந்தாலும், சமுதாயத்தின் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, நாம் ஒன்றிணைந்து வாழ்வோம். சீட்டில் இருந்த பின்புதான் நான் மக்களுக்கு நல்லது செய்வேன் என்றால் அது நன்மை கிடையாது. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நாம் இருக்கும் இடத்திலே இருந்து செய்ய முடியும். மனிதன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன்? ஆட்சி மாறினாலும் ஆட்கள் மாறினாலும் மக்களிடமிருந்தே எடுத்து மக்களுக்கு கொடுப்பதால் என்ன பயன்?